இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களின் பங்கு பற்றி பல்வேறு தவறான புரிதல்கள் உள்ளன. பெரும்பாலும் முஸ்லிம் பெண்கள் கட்டாயமாக முகம் மறைக்கும் பாற்சாளியில் மூடப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் தங்களது தந்தையராலும் கணவர்களாலும் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் தவறாக கருதப்படுகிறது. இத்தகைய எண்ணங்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தை வெளியிலிருந்து பார்ப்பவர்களிடமிருந்து வருகிறது. கட்டுரை இஸ்லாத்தில் பெண்களின் உண்மையான பங்குகளை விளக்கும் நோக்கத்துடன் எழுதப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நாடுகளில் பெண்களின் பங்கை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த விஷயம் தொடர்பாக நிறைய தவறான செய்திகள் பரவியுள்ளன. இஸ்லாம் மார்க்கம் ஒரு முஸ்லிம் பெண் தன் கணவருக்கு நல்ல துணையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். குடும்பத்தில் பெண்கள் ஒரு முக்கியமான சக்தி என கருதப்படுகின்றனர். குழந்தைகளுக்கு அன்பும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கவே பெண்கள் முதன்மை பொறுப்பு வகிக்கின்றனர். இந்த பணி இஸ்லாமில் மிகவும் மதிக்கப்படுகிறது. பேடன் 23. அதே சமயம் பெண்கள் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்கலாம், அரசியலில் ஈடுபடலாம், வாக்களிக்கலாம், தொழில் நடத்தலாம், வேலை செய்யலாம் என்பதையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. பெண்கள் சுயமாக சொத்துக்களை நடத்தலாம், வருமானம் ஈட்டலாம். பேடன் 23. தலைமை பொறுப்புகள் போன்ற பணிகளில் பெண்கள் பங்கேற்க முடியுமா என்பதில் விவாதங்கள் உள்ளன. சிலர் பெண்களின் மனநிலை மற்றும் உடலமைப்பை கருத்தில் கொண்டு அந்த வகை பொறுப்புகள் ஏற்றதல்ல என கருதுகின்றனர். இப்போது கூட திருமணம், விவாகரத்து, மரபுரிமை, குழந்தை பராமரிப்பு பல இஸ்லாமிய நாடுகளில் பெண்களின் தொழில்துறையிலான பங்கேற்பு குறைவாகவே உள்ளது. இது மதத்தின் காரணமாக அல்ல, மாற்றாக அது உள்ளூர் கலாச்சார பின்னணியால் நிர்ணயிக்கப்படுகிறது. முடிவில் இஸ்லாத்தில் பெண்களின் பங்கு என்பது ஒரு பரந்த பல்வேறு பரிமாணங்களைக் கொண்ட விஷயம். மதம் அளிக்கும் உரிமைகள் ஒன்று, ஆனால் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்பதில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இன்று பல மாற்றங்கள் உருவாகி வருகின்றன. இஸ்லாமிய மதத்துக்குள் நின்று சமத்துவத்துக்காக குரல் கொடுக்கும் பெண்கள் அதிகமாகி வருகிறார்கள். எதிர்காலத்தில் பெண்களின் பங்கு மேலும் விரிவடைந்தும் மதம் மற்றும் சமூகம் இரண்டும் ஒரு சேர பெண்களுக்கு நியாயமான இடத்தை வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கலாம். இஸ்லாம் பெண்கள் வேலை செய்யக்கூடாதென்று எங்கேயும் கூறவில்லை. ஆனால் சில முஸ்லிம் நாடுகளில் கலாச்சார காரணங்களால் பெண்கள் தொழில்துறையில் குறைவாக பங்கேற்கின்றனர். இது மதக் கொடுமை அல்ல, மாற்றாக அது சமூக கட்டமைப்பின் விளைவு. சில இடங்களில் பெண்கள் ஆசிரியைகள், மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என பல துறைகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இன்றைய உலகத்தில் பல முஸ்லிம் பெண்கள் தங்களது உரிமைகளை மதத்தின் அடிப்படையில் மீட்டெடுக்க முயற்சிக்கிறார்கள். இஸ்லாத்தின் உண்மையான நோக்கங்களை எடுத்துக்காட்டி பழைய பிழைகளை திருத்த முயற்சிக்கின்றனர். இவர்கள் இஸ்லாமிய நாரிவாதிகள், இஸ்லாமிக் ஃபெமினிஸ்ட்ஸ் என அழைக்கப்படுகிறார்கள். இவர்களது நோக்கம் மதத்துக்கு எதிராக அல்ல, மதத்தின் உண்மையான ஒளியில் பெண்கள் சம உரிமை பெற வேண்டும் என்பதே. இஸ்லாத்தில் பெண்களுக்கு மதிப்பும் உரிமைகளும் உள்ளது, ஆனால் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதேபோல் இஸ்லாமிய சமுதாயங்களும் சீர்மாற வேண்டும். கல்வி, விழிப்புணர்வு மற்றும் மதத்தின் உண்மை அர்த்தங்களை அறிந்து கொண்டு பெண்கள் தங்களது வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம். இஸ்லாத்தின் உண்மை நோக்கம் நேர்மை, சமம், நற்பண்பு. இவை பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் ஒரே அளவில் பொருந்தும். அதனால் இஸ்லாமிய பெண்கள் எதிர்காலத்தில் அறிவிலும் செயலிலும் உயர்வடைய முடியும் என்பதற்கு சந்தேகமில்லை. இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமையும் மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் பங்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் முக்கியமானது. இதேபோன்ற சிந்தனையூட்டும் மற்றும் உண்மைகளை கூறும் தகவல்களுக்கு மினாரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.